ஹலோ எவ்ரிஒன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே ரொம்ப யம்மியான எல்லாரோட ஃபேவரட்டான ஸ்னிக்கர்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு ஒரு பிஸ்கட் பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு பிளெயின் பிஸ்கட்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குட்டே எடுத்திருக்கேன். நீங்கள் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் இல்லை மாரி லைட் இல்லை மில்க் பிக்கீஸ் இல்லை நைஸ் பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி பிளெயினான பிஸ்கெட்ஸ், ரொம்ப பேல் ஃப்ளேவர் இருக்க பிஸ்கெட்ஸாக எடுத்துக்கோங்க. இதை பவுட்ரு பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அரை கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் பவுட்ரு பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு பவுலில் நம்ம பிஸ்கட் பவுட்ரு 1.5 கப் எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கட் பவுடரை கட்டி இல்லாமல் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் அரை கப் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையும் பிஸ்கட் பவுடரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நல்லா ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா 3/4 கப் வெண்ணெய் எடுத்துகிட்டு அதை லேசாக உருக்கிக்கோங்க. அதாவது உருக்கி அது கொஞ்சம் லிக்விடாக மாறணும், அவ்வளோதான். ரொம்ப சூடு பண்ண தேவையில்லை. வெண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது உள்ளே சேர்த்தும் போது. இப்போது இந்த பிஸ்கட் பவுடரும் வெண்ணெய் எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா ஒரு மாவு பேஸ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இதை தான் நம்ம பேஸ் ஃபஸ்ட் லேயராக போட போகிறோம். இப்போது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைன்னா பட்டர் பேப்பரை லைன் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எடுக்கும் போது ஈஸியாக நமக்கு கலண்டு வரும், ட்ரேயில் ஒட்டிக்காமல். இப்போ இந்த லைன் பண்ண ட்ரே மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பிஸ்கட் பேஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி ஒரு ட்ரேயில் ஒரு லேயர் மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி டென்ஸாக ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ தான் லேயர் உடையாமல் உள்ள ஓட்டை இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போது இதை ட்ரேயோட ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். உள்ளே வச்சிடலாம். அடுத்து நம்ம வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் சூடானதும் அதில் வேர்க்கடலை, தோல் எடுத்த வேர்க்கடலை லேசாக 1-2 உடச்சி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துட்டு லேசாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது லைட்டாக கிறிஸ்பாகணும். அப்போ தான் சாப்பிடும்போது நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இதை ரோஸ்ட் பண்ண அதுக்குள்ளே இருந்து பீனட்டோட மனம் அப்படியே வெளியில் வரும். வேர்க்கடலை வாசனை அது வெளியில் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்து கேரமல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த 1 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இது அப்படியே அந்த சூட்டுலேயே இந்த சர்க்கரை உருகி அது தண்ணியாக மாதிரி அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாதிரி கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை உருக விட்டு சேர்த்துனோன்னா தான் அடி பிடிக்காமல் கேரமல் கருகாமல் நமக்கு அழகான அந்த ப்ரௌனிஷ் ஆரஞ்சு கலரில் நமக்கு கிடைக்கும். இப்போது கடைசி பேட்ச் சர்க்கரையும் நான் சேர்த்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் பாருங்கள். இந்த கேரமல் லேயர் தான் நம்ம ஸ்னிக்கர்ஸில் உள்ள கூயாக ஒரு லேயர் இருக்கும்ல, அந்த லேயரை ஃபார்ம் பண்ண போகுது. இதை நல்லா கலந்துக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா கேரமல் இந்த கலரில் இருக்கணும். அடி பிடிக்க விட்டுறாதீங்க. அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணால் அடி பிடிக்காது. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பபிள் எல்லாம் செட்டில் ஆகட்டும். பபிள்ஸ்லாம் நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்போது அரை கப் க்ரீம் எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை ஹெவி க்ரீம் இல்லை டபுள் க்ரீம் எதாக இருந்தாலும் கேரமல் கரெக்டாக தான் வரும். இந்த அரை கப்பை உள்ளே சேர்த்துருங்க. கேரமலுக்குள்ளே சேர்த்தோன்னே இது நல்லா சிசில் ஆக ஆரம்பிக்கும். நல்லா கொப்பளிச்சு வரும் அந்த சூட்டுலேயே. இப்போது அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு இந்த க்ரீமை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க.
இந்த சிசில் ஆகி இந்த பபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வருது பார்த்திங்களா, அது தெரிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துகிட்டே இருந்தோன்னா ஒரு நிமிஷத்துலேயே வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆகிடும். அப்போ க்ரீம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கலந்துக்கிட்டு இருங்க. நம்ம வந்து இப்போ வந்து நல்லா கலக்கும்போது இந்த கேரமலும் க்ரீமும் சேர்ந்து கொஞ்சம் அப்படியே திக்காக ஆரம்பிக்கும், கொஞ்சம் க்ரீமியாக மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். கலக்காமல் விட்டோன்னா அடிப்பிடிக்கும், அதனால் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அன்சால்டட் பட்டர், உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்க்குறேன். இந்த வெண்ணெயை உள்ளே சேர்த்துட்டு வெண்ணெய் நல்லா உருகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்ணெய் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா உருகணும். இந்த கேரமலைஸான சர்க்கரையும் வெண்ணெயும் சேர்ந்துச்சுன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுதான் கேரமலோட டேஸ்ட்டே. வெண்ணெய் பாருங்கள் நல்லா உருகிருச்சு. உள்ளே நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஸ்னிக்கர்ஸில் நடுவில் கொஞ்சமாக ஒரு சால்ட்டி ஃப்ளேவர் வரும். அது வந்து ஒன்றும் இல்லை, சால்டட் கேரமலுங்கிறதுனால ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஞ்ச் உப்பு சேர்த்த தேவையில்லை, பட்டரில் இருக்க உப்பே வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா திக்காக மாறும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சாலே நல்லா திக்காக மாற ஆரம்பிச்சிடும். இந்த கேரமலை செய்யும்போது ரொம்ப பக்குவமாக பண்ணணும். ரொம்ப பொறுமையாக அந்த சுகரை கேரமலைஸ் பண்ணுறதுல தான் கேரமல் நல்லா வரதே இருக்குது. அதனால அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கேரமலைஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெளியில் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போது நம்மளோட பிஸ்கட் பேஸும் நல்லா செட் ஆகிருக்கு. அது மேலே நம்மளோட கேரமல் லேயரை நம்ம வந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே ஊற்றிடுங்க, இல்லைன்னா ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும் கேரமல். அப்புறம் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது ஊற்றுங்க. அதே சமயம் ரொம்ப ஹாட்டாக வந்து கேரமலை பிஸ்கட் பேஸ் மேலே ஊற்றிடாதீங்க. இப்போது இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவனான ஒரு லேயர் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த கேரமலும் பீனட்டும் சேரும்போது வாவ், அந்த ஃப்ளேவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. அதனால தான் ஸ்னிக்கர்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நமக்கு. இப்போது ஒரு லேயர் மாதிரி நம்ம வந்து இதை பரப்பிட்டோம். இப்போது இந்த ட்ரேயை ஒரு 4 தட்டு தட்டிக்கோங்க. இப்போது உள்ளே ஏதாவது கேரமலில் ஏதாவது பபிள்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் உடஞ்சிடும். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் சில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை, அதை வந்துட்டு இது மேலே ஒரு லேயர் மாதிரி போடணும். அப்போ இந்த கேரமலோட நல்லா வந்து ஸ்டிக் ஆகிடும் வேர்க்கடலை. அப்புறம் இந்த வேர்க்கடலையை போடும்போது நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து தாராளமாக வேர்க்கடலை போடலாம். ஏன்னா வந்து வேர்க்கடலையில் நிறையா குட் நியூட்ரிஷன்ஸ் வேல்யூலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்னிக்கர்ஸில் வேர்க்கடலை ரொம்ப நிறையா தான் இருக்கும். அதுதான் அதுக்கு நல்ல ஃப்ளேவரே தரும். இந்த கேரமலோட நல்லா வேர்க்கடலையை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வேர்க்கடலையெல்லாம் ஈவனாக ஒரு லேயராக போட்டாச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையோட கேரமல் சேர்ந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது நல்லா இந்த வேர்க்கடலையோட எசன்ஸ்லாம் கேரமல் இறங்கி ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அடுத்து ஒரு டபுள் பாய்லர், கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதில் 1 கப் வந்து நான் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன்.
கூடவே 1 கப் வந்து மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்னிக்கர்ஸோட சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க அந்த சாக்லேட் லேயர் வந்து ரொம்ப டார்க் ஃப்ளேவராகவும் இருக்காது, அதே சமயம் டைரி மில்க் மாதிரி ரொம்ப மில்கி ஃப்ளேவராகவும் இருக்காது, ஒரு மிக்சட் ஃப்ளேவராக தான் இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா டார்க் சாக்லேட்டையும் மில்க் சாக்லேட்டையும் ஒன்றா வந்து உருக்கிக்க போகிறேன். எப்பயுமே சாக்லேட்டை டபுள் பாய்லரில் உருக்குனா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா சாக்லேட் வந்து கரிஞ்சிரும். இப்போது இது நல்லா உருகிருச்சு பாருங்கள், ரெண்டும் சேர்த்து நல்லா சில்கி ஸ்மூத்தாக உருகணும். நல்லா எந்த லம்ப்ஸுமே இல்லையாது இதை பார்த்துட்டு இதை இறக்கிட்டு கூல் பண்ணிடுங்க. இப்போது நம்ம 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்மளோட பேஸ் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். ஸ்னிக்கர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கீழே நல்லா ஸ்டிஃபான லேயராக இருக்கும், மேலே தான் கொஞ்சம் கூயியாக இருக்கும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பீசஸை இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு கிரில்ல நம்ம வந்து இந்த ஸ்னிக்கர்ஸை அடுக்கிக்கோங்க, அப்போ தான் சாக்லேட் மேலே ஊற்றும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்மளோட இந்த ஸ்னிக்கர் பார்ஸ்க்கு மேலே ஒரு லேயராக நம்ம வந்து ஊற்றிடலாம். நல்லா இந்த சாக்லேட் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல லேயராக கோட் ஆகணும். நம்ம பீனட்ஸ் இந்த கேரமெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக ஒரு கோட் கொடுத்துருங்க. மீதியெல்லாம் கீழே வந்து ட்ரிப் ஆகிடும். இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண சாக்லேட் நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ரூம் டெம்பரேச்சருக்கு தானாக செட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வந்து மேல் பாகத்தை நல்லா சாக்லேட் வச்சு கவர் பண்ணி செட் பண்ணிட்டோம். கீழே வந்து அடுத்த லேயர் சாக்லேட் தரணும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன பிளேட் மாதிரி அதில் வந்துட்டு நான் சாக்லேட் அதே சாக்லேட் உருகுனதை எடுத்திருக்கேன். இப்போது இந்த பின்னாடி பேஸை இதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு நாம் வந்து இதையும் வந்துட்டு செட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். வச்சிட்டோன்னா இப்போ வந்து இதுவும் வந்துட்டு நல்லா வந்து பேக் சைடும் நல்லா செட் ஆகிடும். பாருங்கள், நம்மளோட ஸ்னிக்கர் பார்ஸ் வந்து வீட்டிலையே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ஸ்னிக்கர்ஸ் வந்து இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்லா கூயான கேரமலோட நம்மளோட பீனட்ஸ் ப்ளஸ் அந்த பிஸ்கட் பீஸ் இதை எல்லாத்தையும் சரவுண்ட் பண்ணி ஒரு சாக்லேட் யம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே நியூ வீடியோ போடுவேன், மறக்காமல் எல்லாத்தையும் பார்த்துருங்க. என்னோட மித்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், டோன்ட் மிஸ் இட்.